வணக்கம். தாய் கொடுத்த தாய்ப்பாலுக்கு வணக்கம். என் தாய்க்கே தமிழ் கொடுத்த தமிழ்பாலுக்கு வணக்கம். இன்னைக்கு மொழி என்றால் என்ன, முத்தமிழ் என்றால் என்ன, இந்த ரெண்டுமே ஒண்ணுதான். இப்போ முத்தமிழ் என்றால் என்ன அது மட்டும் பார்ப்போம். முத்தமிழ் என்றால் இயல், இசை, நாடகம் அப்படின்னு சொல்றாங்க. இயல்னா இயக்குவது, இசைனா இசைப்பது, நாடகம் அப்படின்னா நடிப்பது. இப்ப இயக்குவது யாரு? இயக்குனர். இயக்குனர்ல யாராவா? ராஜமௌழி ஐயா ஆவாரு, மோகன்ஜி ஆவாரு. இப்படி இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலத்துல இருக்க சினிமா பட டைரக்டர் எல்லாம் இயக்குநர்கள் எல்லாம் வருவாங்க. அதுக்கப்புறம் இசையமைப்பாளர் யார் வருவா? ஐயா இளையராஜா ஐயா வருவாரு, பாடகர் சோழனிகள் வருவாரு. மற்றபடி எல்லா பாடகர்களும் வருவாங்க. இந்தியாவில் இருக்க எல்லா சினிமா துறையில இருக்க எல்லா பாடகர்களும் வருவாங்க. அதே மாதிரி நடிகர்கள் யார் வருவா? ரஜினிகாந்த் ஐயா வருவாரு, சிவகார்த்திகேயன் அண்ணன் வருவாரு, விஜய் சார் வருவாரு, சல்மான் கான் அண்ணன் வருவாரு, ஷாருக்கான் அண்ணன் வருவாரு, அமித்ஷா ஐயா வருவாரு. அப்ப அது ஒரு நடிகையில நயன்தாரா வரும், பேசாக்கா வரும், கங்கனா ராவத் அக்கா வருவாங்க, கமனாக்கா வரும். இப்படி எல்லாரும் வருவாங்க. அப்போ இந்தியாவில் இருக்கிற சினிமாக்காரங்க மட்டும்தான் முத்தமிழர்களா? தமிழர்கள்னா யாரு? முத்தமிழ்னா இயல், இசை, நாடகம் அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற சினிமாக்காரங்க தான் தமிழர்களா? சினிமாக்காரங்க தான் தமிழர்களா? மற்றபடி யாருமே தமிழர்கள் இல்லையா? தமிழர்கள் தான். பெயர் கொண்ட எல்லாருமே தமிழர்கள் வந்துடணும். யாரும் பேர் வச்சுருக்காங்களோ அவங்க எல்லாம் தமிழர்கள் வந்துடணும். ஆனா அப்படி இல்லாம சினிமாக்காரங்க மட்டும் வருவாங்க. எப்படி? இப்போ ஒரு கேள்வி என்னன்னா, ஒரு அரசியல்வாதி, ஒரு பத்திரிகையாளர், ஒரு சாமானியர், இந்த 3 பேரும் எதில் வருவாங்க? அரசியல்வாதியார் திரு செந்தமிழன் சீமான் அண்ணன் எதில் வருவாரு? பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே அப்படிங்கிற ஒரு பத்திரிகையாளர் எதில் வருவாரு? சாமானியர் திரு சுடலை அப்படிங்கிற ஒரு சாமானியர் எதில் வருவாரு? இதுதான் கேள்வி. அதை விட்டுட்டு இதுல இவங்க எல்லாரும் எதில் வருவாங்களோ அதான் தமிழ். சினிமாக்காரங்க மட்டும்தான் தமிழர்களா? அப்ப இந்தியாவுக்கு எல்லாருமே தமிழர்களாப்போ? அப்ப இவங்க எதில் வருவாங்க? அப்ப இவங்க எதுவுமே வர மாட்டாங்க. அப்படித்தானே? அப்ப தமிழர்கள் கிடையாது. அப்படித்தானே? அப்படி சொல்றது பார்த்து முத்தமிழ்னா 3 தமிழ், இயல், இசை, நாடகம் அப்படின்னா சினிமாக்காரங்க மட்டும்தான் தமிழர்கள் அப்படித்தானே வருது. அதான் என்னன்னு தெரியல. அது கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. யாருக்காவது தெரிஞ்சவங்க கேட்டு சொல்லுங்க. தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும் பின் இறுதியில் தர்மமே வெல்லும். ஜெய்ஹிந்த்.